நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் வச்சேன். ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக வீடியோ என்னால் எடுக்க முடியலை. பாதியிலேருந்து தான் எடுத்தேன் நான். சிக்கன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நிறையா உரித்து வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் சின்ன வெங்காயம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி நல்லா எக்ஸ்ட்ரா வேணும்னா சின்ன வெங்காயம் தக்காளி ஒன்று எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா கறியை நல்லா கழுவி போட்டு கறியையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் இன்றைக்கி மசால் வீட்டில் அரைக்கலை நான், அதனால் இது பிரீத்தி சிக்கன் குழம்பு பொடி அதுதான் வாங்கி போட்டேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுவுமேவும் அது போட்டால் உப்பு நம்ம போட தேவையில்லை, அதுலேயே உப்பு இருக்கும். போட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு குழம்பா வேணும்னா கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி மூடி வச்சுருங்க. 3-4 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா மசால் வடையெல்லாம் போய் எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக பிரிஞ்சு வரும். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், குழம்பு தயாராகிடும். சிக்கன் பொரிக்கிறதுக்கும் இன்றைக்கி நான் வந்து கடையில் பொடி வாங்கி போட்டு தான் பொரித்தேன். நல்லா இருந்துச்சு. பொரிச்சிட்டு கடைசியில் மிளகு பொடி வந்து தூவி விட்டு சாப்பிட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.